தமுகு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். நான் விபச்சாரி அல்ல என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நூலாசிரியர் திரு மூத்து பிரபாகரன் அவர்களின் உரையை கேளுங்கள். எனக்கு பெருசா பேச வராது, இதெல்லாம் பேசிடுறேன். ஆனா தனியா கூட்டியில எல்லாம் 2 மணி நேரம் பேசுவேன். நீங்க பெஞ்சாராகி எல்லாருக்கும் இந்த மைக் இருந்தா எனக்கு ஒரு பயம். ஏன்னா ஹிட்லர் கண்டுபிடிச்ச மைக்கு தான் இது, கோயப்பல்ஸ். அது நான் இன்னொரு மீட்டிங்ல கூட சொன்னேன். என்னன்னா தன் பெருமையை தானே சொல்லி சொல்லி கொண்டு போறது தான் கோயப்பல்ஸ் தத்துவம். அதுதான் இன்னைக்கு போஸ்டர்ஸ், மீடியா எல்லாமே இது 2ஆம் உலக போர்ல உருவாக்கப்பட்டது தான் அது. அதனாலேயே எனக்கு பயம் இந்த மைக்கை பார்த்தாவே. இருந்தாலும் நான் பேச முயற்சி செய்யறேன். நான் எழுத்தானா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரல, சினிமாக்கு வரணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்தது. முதல்ல ஏஜென்சியில போய் ஒர்க் பண்ணேன், HTL இந்துஸ்தான் தாம்சன்ல. அப்பதான் இவர் சார் சொன்ன மாதிரி, லிங்கசாமி சார் சொன்னார் இல்லையா, அங்க ஒரு அம்மா ஒண்ணு இருக்கும். அது பழைய நடிகர் ஸ்ரீகாந்தனுடைய பொண்ணு. நான் இப்ப சின்ன பையன். அதுக்கு அப்பவே 50,000 70,000 ரூபாய் நம்ம சம்பளம். ஏன்னா அப்ப 15,000 ரூபாய் கொடுத்தா ஒரு ரோட்டு கிடைக்கும். அப்பவே அது வாங்கணும். பெரிய பெரிய புக்கா வச்சு சுத்தம். என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தான் எடுக்கும். அதுக்கு அவ்வளவு சம்பளம். அதுக்கு பேர் கேட்சிங் வேர்ட். அப்பதான் ஆர்லிஸை பத்தி சொல்லப்படும் போது சொன்னது, நான் அப்படியே சாப்பிடுவேன். ஆர்லிஸ்னா அது நோயாளிங்க சாப்பிடுறது அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்குன்னா அந்த மார்க்கெட்டிங்ல ரிசர்ச் பண்ணும் போது அவன் சொல்றான், இது நோயாளி சாப்பிடுறது, இது பொதுவா மாத்துங்க அப்படின் போது அந்த ரிசர்ச்ல தான் இந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க. இதை கொடுக்குறவங்க யாருன்னா அந்த கேட்சிங் வேர்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் காப்பி ரைட், அவங்க தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இதை நான் அப்பயே பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு 2வது வேற ஏஜென்சிக்கு போகும்போது டிராபிக் ஏஜென்சிக்கு போறேன். சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் மீடியன், சென்ட்ரல் அம்பர்லா எல்லாமே வடிவமைச்சது நான் தான். நானும் இப்போ இன்னொருத்த வருவான், பேராசிரியர், அவனும் நானும் வேலைக்கு போனோம். நான் அப்பவே எனக்கு எழுதுறதுக்கு நிறைய வரும். நிறைய கேட்சிங் வேர்டு எழுதி கொடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு கேட்சிங் வேர்டு நான் எழுதுன்னு தான். எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும், எல்லாம் பஸ்லயும் இருக்கும். படிக்கட்டு பயணம் பாதியிலே முடியும். இது எழுதுனது நான் தான். நிறைய பலர் சொன்னாங்க. மோகன் மகேந்திரன் கூட கேட்டார், என்னப்பா இப்படி வைக்கிற ஆசிரியர்? அதுக்கு தான் வச்சேன். அது ஏடிப்பா சார் என்னங்க பாருங்க இப்படி இருக்குது சார். அதுதான் சார், எடுத்தோடனே புக்கை எடுக்கணும். அந்த கேட்சிங் வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன். அப்புறம் நான் எப்படி எழுத வந்தேன் அப்படின்னுட்டு, எனக்கு அடையாற்று கரையில மிக சிறந்த பேர் கிடைச்சது. ஏடிப்பா சார் கூட சொன்னார், பெரிய பெரிய எழுத்தாளருக்கெல்லாம் இந்த அங்கீகாரம் கிடைக்கல சார், உங்களுக்கு தேர்வாய்க்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பல தோழர்கள் சொல்லிட்டாங்க, நான் சலங்கை கட்டி கத்தாரோட ஆடி இருக்கிறேன், ரோடா போயிருக்கிறேன், சிறை வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் பின்னாடி வரும். வேற ஒரு விஷயம் கூட எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எழுதப்படுவேன், பின்னாடி எழுதப்படுவேன். இந்த விஷயத்தை தான் சமூகத்தை சார்ந்து நான் எழுதினேன். அரசியலை சார்ந்த நாவல். அடையாற்று கரை என்பது வெறும் கரை அல்ல. இந்தியனுடைய அரசியல் அந்த கரைக்குள் ஓடுது. உலக அரசியல் ஓடுது. யாருக்காவது தெரியுமா? உலக அரசியல் ஓடுது. ஏன் அடையாற்று கரை அமெரிக்கால எடுத்துன்னு போய் தான் வாதத்தை வச்சேன். இது இந்த இந்தியா நாடு கிடையாது, அங்கதான் வைக்கிறேன் வாதத்தையே. உலக அரங்கில் வைக்கிறேன். பெரிய வாதத்தை வச்சு கடைசியில் இது என் நாடு, நான் என் நாட்டை மீட்டெடுப்பேன் அப்படின்ட்டு கடைசி காலத்துல மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வருவார் மாரிமுத்து. அதைத்தான் கடையை முடிச்சிருக்கேன். அதுக்குதான் தமிழக அரசு விருது கொடுத்துச்சு. எங்க பார்த்தாலும் அரசியலை பேசுவீங்க. ஸ்டாலின் அமெரிக்கன் இதுல தமிழ் பேராசிரியரா இருக்காரு, ஆய்வாளர். அவர் ஹெட்டிங்கே சொன்னாரு, நதிக்கரை நாகரிகமும் அழுக்கும் தான் அணிந்துரையில் எழுதியிருப்பார். இந்த நதிக்கரை நாகரிகத்தில் உலகம் தோன்றுதே நதிக்கரை நாகரிகத்துல இருந்துதான். அப்போ நதியின் கரையில தான் மனிதன் உருவாகலாம். அந்த நாகரிகம், உலக நாகரிகம் எல்லாமே அந்த நதிக்கரை ஒட்டி தான் இருக்குது. அப்ப அடையாற்று கரை வெள்ளக்காரன் உருவாக்கல இந்த மண்ணு. 700 ஆண்டுக்கு முன்னாடி மதராசப்பட்டினம், நீலாங்கரை பட்டினம், கோவலம் பட்டினம் வரலாற்றுல கல்வெட்டுல இருக்குது. பல்லாவரம் கோயில்ல இருக்குது கல்வெட்டுல அடையாறு ஓடுந்து. அப்ப ஏன்டா இப்ப இங்க வாழ்ந்த மக்கள் யாரு? நீ யாரு? இவங்களை பத்தி ஏன் நீ எழுதல? யாருமே எழுதல. ஏன் எழுத வரல? உங்களுக்கு தெரியலையா? அப்ப எந்த எழுத்தாளருக்கும் தெரியலையா சென்னை? அப்பதான் நான் எழுதணும்.
இது வெள்ளைக்காரன் போன மண்ணு கிடையாது, வெள்ளைக்காரன் உருவாக்குன பூமி கிடையாது. வெள்ளைக்காரன் வந்தது 400 வருடம். அப்ப இவ்வளவு அரசியலை அடையாற்று கரையில நான் வச்சதுனாலதான் எனக்கு மாநில விருதெல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு அத்தனை லைப்ரரியிலும் என்னுடைய புத்தகம் போயிடுச்சு. 540 புத்தகம் போயிருக்குது. அனைத்து லைப்ரரி அரசு நூலகத்துல போயிருக்குது. இப்போ இந்த அரசியலை நான் எங்கிருந்து கத்துக்கினேன்? நான் மார்க்சிய அமைப்புல இருந்தேன், அதுவும் நக்சல்பாரி அமைப்புல இருந்தேன். அந்த அமைப்புல இருந்தது அரசியலைத்தான் நான் எழுத்தா எழுதுறேன். இதுல வண்ணங்கள் 3 வண்ணம் போட்டிருப்பேன், அதுலயும் போட்டிருப்பேன். நீலம் இருக்கும், சிவப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். கீழே போனீங்களா கூட பார்க்கும். இந்த 3 தான் தீர்மானிக்குது இந்தியாவையே தீர்மானிக்குது. அப்போ இந்த கதையை எழுதின நான் விபச்சாரி அல்ல. இது விபச்சாரி என்பது இப்போ உருவானதெல்லாம் கிடையாதுங்க. நான் கீழே கூட போட்டேன், உன்னுடைய கருவறையில் இருக்கும் கற்சிலை நான் அல்ல, என்னை அரைகுறை அங்கத்தோடு உன்னுடைய கோயில் சன்னதியின் சுற்று வட்டத்தில் இருக்கும் பெரும் கல்லடா நான். அப்ப யாரா உருவாக்குனது? அப்ப மனுஷன் உருவாக்கல, ஒருத்த கற்பிச்சுக்கிறான் விபச்சாரிய. பொட்டு கட்டுந்து யாரு? நீங்க போய் நிறைய கோயில்கள்ல தஞ்சாவூர் கோயில்ல கூட பாருங்க, ஏன்டா ஆணை ஆபாசமா உன்னால செதுக்க முடியல, பெண்ணை மட்டும் ஏன் செதுக்குன? தஞ்சாவூர் கோவில்ல போய் பாருங்க. முன்னாடி கமல் கூட அந்த படத்துல எடுக்கும்போது தசாவதாரத்துல முன்னாடி அரபியர்கள் இருக்கும், 7 அடி அரபியர். 7 அடி அரபியர்கள் கல்கி கூட எழுதிட்டாரு. கல்கி பொன்னியின் செல்வன் எழுதியிருப்பார் வாயு ஊமை. அத கூட ஒருத்தர் இறந்த ஒரு பெரிய அறிஞர் கலைஞர் கூட அவருக்கு பதவி கொடுத்தாரு. அவர்கிட்ட என்கிட்ட தனியா சொன்னாரு, இது யாருமே எழுதல பிரபா, எல்லாரையுமே நாக்கறுத்துருவாங்க. அரபியரை நாக்கறுத்துருவாங்க, வெறும் பாதுகாப்பாளரா வச்சிருப்பாங்க. குந்தவிய குந்தவிக்கு இவன் பேர் மறந்துட்ட, அவர் கடிதம் கொண்டு போகும்போது போட்டு ஓட்டுன்னு போவான். என்ன இது ரகசியம், அவன் காதும் காக்காது, ஒரு நாக்கம் இருக்காது அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதெல்லாம் நிஜமான விஷயம். அப்போ இதெல்லாம் யார் கற்பிச்சது? அங்கிருந்து தான் விபச்சாரிகள் தொடங்குது. அப்போ எனக்கு பொள்ளாச்சியினுடைய விஷயங்கள் சிக்குது. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்குது. 200 பெண்களை கற்பழிச்சுக்கிறான். அதுக்கு பிறகு இப்பதான் அதுக்கு தண்டனை வந்திருக்குது. அப்புறமா இது உருவாக்குன ஆண்டைகள் காலங்கள் எடுங்க. ஆண்டைகள் அதுல கூட எழுதியிருப்ப, பெண்ணுடல் எந்த பெண்ணுடலா இலவசம் ஆண்டைகளுக்கு. அது எப்படிதான் இலவசம்? ஆண்டை, மனைவி, பொண்ணு எங்களுக்கு இலவசமா கொடு. அப்ப எனக்கு அந்த கேள்வி வரல. அந்த கேள்வித்தான் அவன் தேன்மொழி கேட்கிறான். அவ ஒரு கூத்து கலைஞருடைய பொண்ணு தேன்மொழி. ஆடு மேய்க்கிறவோ, சிறு வயசுலயே ஆடு மேய்ப்பா. அவளுக்கு படிப்பறிவு உண்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்ப. ராஜேஷ்குமார் த்ரில்லர் நாவலை படிப்பா, அடிக்கடிக்கு படிப்பா. சக்கரபாண்டின்னு அந்த ஊரினுடைய நிலப்ப, அந்த ஊரினுடைய ஆண்டனுடைய பையன். அவனுக்கு காதல் உருவாகுது. அந்த காதல் தான் பொய்யானது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு கை குழந்தையோடு அங்கிருந்து கிளம்பி வருவா, சென்னைக்கு வருவா. சென்னையில எப்படி விபச்சாரியா மாற்றப்படுறா. அதுக்கு பிறகு அவ பேசுறான். அவ பேசுறது தான் இறுதியில பேசுறது தான் இந்த கரு சொன்னது. இது இங்க எந்த ஆணும் உருவாக்கல. இதுக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்குது. அந்த கட்டமைப்பு உடைச்சா மட்டும்தான் இந்த விபச்சார அமைப்பு தீரும். ஆனா என் தேன்மொழி உடைச்சு சிறை வாழ்க்கையில போய் கடைசியில உடைச்சு கேரளா அஜித்தாவா வெளியில வருவா. பலிக்கு பலி தீர்க்கப்படணும். அவ தீர்த்தா. அதை தீர்த்தான்னு தான் அந்த கதையில நான் எழுதியிருப்பேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம்.